ரொம்ப விடாப்பிடியா இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைய. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செஞ்சா இன்னும் நமது ராசியுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள முடியும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி உங்களுக்கு ராசி பலன் பார்க்கறதுக்காக நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விடுங்க. இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுப விருது வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 6ஆம் இடத்தில் இன்றைய தினம் 3 கிரக சேர்க்கையாக சந்திர பகவானுடன் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இன்றைய தினம் காணப்படுது. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தேவைகள் எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பண செலவுகளை மற்றவர்கள் செய்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எனவே இந்த தினம் அதன் மூலமாக ஒரு ஆனந்தமான தினமாக உங்களுக்கு அமையப்பெறும். ஏன்னா நீங்க செலவு செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் மற்றவங்க உங்களுக்காக பே பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களது வீட்டு பெரியவர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவு இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் காத்திருக்குங்க. இன்றைய தினம் இடம் பூமி வாங்கும் வாய்ப்புகள் கைகூடும். உங்களுக்கு எதிர்கால நலன் கருதி நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது இப்போது வெற்றிகளை தரக்கூடியதாக அமைந்தாலும் திடீரென எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு களைப்பு ஏற்படலாம். அந்த சோர்வு காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்து தசைகளை கொஞ்சம் நிவாரணம் கொடுத்து இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத சில ரொமான்டிக்கான விஷயங்கள், ஞாபகங்கள், எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றும். சரியான நேரத்தில் வேலையை அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் வேலையை நீங்கள் சீக்கிரம் முடித்து உங்களது மனம் கவர்ந்த காதலுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் நேரத்தை செலவிடணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இன்றைய தினத்தை பொழுதுபோக்காக நீங்கள் கழிக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். உங்கள் குடும்பத்திற்கும் இது மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். நீங்களும் புத்துணர்வை பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் சீக்கிரமாக உங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடவோ அல்லது உங்களை மனக்கவர்ந்த காதலருடனோ நீங்கள் நேரத்தை செலவிடுறது மிகுந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மேலும் திருமண வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக திருமண முயற்சிகளை நீங்கள் தவறாமல் மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு புகழ் மற்றும் சிறப்பு வாய்ந்த நல்ல ஒரு மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் உங்கள் வீட்டில் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு சிறப்பான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை மிக இனிமையான ஒரு வரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு நீங்க உணர்வீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களிடம். இன்றைய தினம் பகுதி நேர அவசரத்துல உங்களது குடும்ப நேரத்துக்கு குறைந்த நேரத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட சில முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. எனவே இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட ஒரு சிறந்த வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களது உத்தியோக பணிகளில் உள்ள சில தொழில்நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். சில தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. விடாப்படியா இருந்து இந்த காரியத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடைபட்டு இருந்த காரியங்களை நீங்க ஒரு அடமெண்டா இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். எனவே புதுசா ட்ரை பண்ணுங்க நண்பர்களே.
இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அன்பு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன். இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மேன்புடு ரசவலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி உங்களுக்கு நமது ராசி பலன்கள் உங்களுக்கு வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு ஒரு ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அது அமையும். மேலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. இதன் மூலமா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களது ஆதரவை தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்றைய தினத்தில் இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு வெளிர் நீலம், அதை லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஒரு லக்கியஸ்ட் கலராக லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் த்ரீ 3ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். 3 இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுங்க. சரி, நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கும். கூட வேலை செய்கிற கீழே பணிபுரியங்களோட சப்போர்ட் இருக்கும். அலுவலக பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் சப்போர்ட்டும் இன்னைக்கு இருக்குங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். நீங்கள் என்ன நினச்சி புதிய முயற்சிகளை ட்ரை பண்ணுறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சில நுட்பமான விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க. இதை தெரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்துட்டுமேங்கிற அளவுக்கு நீங்கள் சில புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு உங்களுடைய அடமென்ட்டுத்தனத்தினால தடைப்பட்ட சில காரியங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்து முடித்தே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரானாலும் சரி அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு அன்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு நேரத்தை செலவிடுவது நல்லது. எனவே வேலையில் இன்னைக்கு சீக்கிரமாக வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு நீங்கள் போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் கலை சார்ந்த பொருட்களில் நீங்கள் அதிக ஆர்வத்துடன் அதை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. சில பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஆனால் லைக் பட்டன் நிறைய பேர் தட்டி விட மாட்டேன்றீங்க. எத்தனை பேர் நமது வீடியோ பிடிக்குது அப்படின்றது நாங்கள் லைக் பட்டன் வச்சு தான் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாராளமாக உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுது. மேலும் நமது மேன்புடு ரசவலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா எப்படிங்க வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமது வீடியோ நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், உங்கள் மொபைலில் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நமது மேன்புடு ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.